பிரைஸ் த லார்ட். நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி எதற்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காகவும் தினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்டதே அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு தருவாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏனெனில் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முன்னாடி நீங்கள் கேட்டது மிகவும் சிறிய காரியம். அவருக்கு தேவை நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரிடம் உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்பதே. ஏனெனில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் தரப்படும் என்று. இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கான பதிலை, நீங்கள் கேட்டதற்கான பதிலை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். எசேக்கியேல் 34:26, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒரு தேசத்தில் மழை பெய்தால் என்ன நடக்கும்? தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்காது, பயிர்கள் செழித்து வளர்ந்து உணவிற்கு பற்றாக்குறை இருக்காது, வெயிலின் அதிகப்படியான தாக்கமின்றி ஒரு குளுமையான, ஒரு குளிர்ச்சியான, மன மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். இன்னும் ஏகப்பட்ட நன்மைகளை நாம் மழையினால் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மழையையே பெய்ய பண்ண போகிறார். ஒரு கப் தண்ணீர் போதும் என்கிற இடத்தில் ஆசீர்வாதத்தின் மழையையே பெய்ய பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எளியவனையும் கண்ணோக்கி பார்க்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தையை முழுமையாக விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மழையை போல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Have a blessed day. Jesus bless you.